ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடு கட்டுறதுக்கு நான் எப்படி 25 லட்சம் சேமித்தேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க நான் எப்படியெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்காக பணம் வந்து ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது தான், நாங்கள் ரெடி பண்ணோன்றது தான். ஸோ வந்து இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ல, இதுலேருந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வீடு கட்டுறதுக்கு டிப்ஸ் வந்து சொல்லுங்கள், பணம் எப்படி சேர்க்குறதுன்னு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய ஐடியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் வந்து நிறைய கோல்டு சேவிங்ஸ், மணி சேவிங்ஸு, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, நிறைய மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங் ரிலேட்டடாக அதிகமாக வீடியோஸ் இருக்குது. ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் கூட இருக்குது, நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வந்து மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். நீங்களும் வந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே வந்து அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்களும் நம்மளோட வீடியோவை பார்த்துடலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்துருவோம். கோல்டு ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது. முன்னாடி தீபாவளி அப்போ 7300 போச்சு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு தீபாவளி முடிஞ்சோன்னே. பட் திரும்பவும் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது டே பை டே. ஸோ இன்றைக்கி வந்து 1 கிராம் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7285 ரூபா. 1 பவுன் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,280 ரூபா. 1 கிராம் வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 104 ரூபா. இதுதான் வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். அண்ட் வந்து இதை விட குறையுமா அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆக தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு. பார்க்கலாம். வீடு அப்படின்றது வந்து ஒருத்தரோட ட்ரீம். மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு தெரியும். ரிச்சாக இருக்கவங்க வந்து ஈஸியாக வந்து வீடெல்லாம் கட்டிடுவாங்க, நிறைய வீடு வாங்குவாங்க. பட் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். நாங்களும் எங்களோட லைஃப் வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ணி ஒரு சொந்த வீடு கட்டியிருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னை போலவே நீங்களும் வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட சில ஐடியாஸ் எல்லாம் நான் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி வீடு கட்டி இப்போ கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்ருக்கேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒருத்தரும் வந்து வீடு கட்டுறேன் அப்படின்னு கடனில் போய் விழுந்துடக்கூடாது. ஸோ வந்து நாங்கள் வந்து லோன் எடுக்காமல் தான் வந்து வீடு கட்டணும். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், லோன் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 20 லட்சம் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம 15 லட்சம் கிட்ட வட்டி கட்டுற மாதிரியே வரும். ஸோ நிறைய ஒரு சில பேங்க்கில் இன்னும் கூட வரும், ஒரு சில பேங்க்கில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் வட்டி வந்து ரொம்ப 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 அதிகம் தான். அதுவும் இல்லாமல் லாங் டேர்ம்லாம் போட்டோன்னா நம்மளோட ஏஜ் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த லோனை வந்து கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோன் போடாமல் வீடு கட்டுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா நம்ம அதுவும் லாங் டேர்மாக லோன் வந்து போட்டுறவே கூடாது, லோனே போடக்கூடாது. அதுதான் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். அப்புறம் எதெல்லாம் மெயினாக இருக்கணும் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ பிளானிங் ரொம்ப அவசியம். நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வந்து முன்னாடியே வந்து மேப்பிங் மாதிரி நம்ம வந்து ப்ரீ பிளானிங் பண்ணிக்கணும். இதுக்கு இவ்வளோ செலவாகும், நம்மக்கிட்ட இவ்வளவு இருக்குதா அப்படின்றத முதல்ல நம்ம வந்து நோட் பண்ணி ப்ரீ பிளானிங் வந்து பண்ணணும். அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, அடுத்த மாதம் சம்பளம் வரப்போகுது அப்படின்னா வந்து இந்த மாதமே நான் வந்து எனக்கு என்னென்ன தேவை இருக்குது, தேவை இல்லை, எவ்வளோ வந்து சேவிங்ஸ், எவ்வளோ செலவு அப்படின்றத வந்து நான் வந்து இந்த மாதமே போட்டு வச்சுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீ பிளானிங் எனக்கு இருக்கிறனால தான் என்னால் வந்து வீடு கட்ட முடிஞ்சுது. டே பை டே வந்து நம்மளுக்கு ஆகிற செலவு எக்ஸ்பென்ஸை வந்து டே பை டே வந்து நோட் பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ டே பை டே ₹1 வாங்கினீங்கன்னா கூட அதை நோட்டில் எழுதி வைங்க. என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அந்த செலவை நெக்ஸ்ட் மந்தில் வந்து அப்போ தான் வந்து குறைக்க முடியும். நம்மளால் வந்து சேவிங்ஸை வந்து அதிகமாக செய்ய முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது வந்து சேவிங்ஸ் ரொம்ப 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 ஒருத்தருக்கும் அவசியம். நம்மள ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்ம லைஃப் அப்படின்னு முடிவு பண்ண போகிறதே நம்மளுடைய சேவிங்ஸ் தான். நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் 4 பேர் வந்து மதிப்பாங்க. சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த காரு, அதே மாதிரி வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து சொந்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேமிப்பு மிக மிக முக்கியம், அவசியமும் கூட. நம்ம வந்து எல்லா வகையான சேவிங்ஸும் வந்து செய்யலாம். தங்கத்தில் சேமிப்பு பண்ணலாம், கோல்டு ஷீட் போட்டு, ஏல சீட் போடலாம், அதே மாதிரி மந்த்லி சீட்டு போட்டு அதில் சேவ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேவிங்ஸ் இருக்குது. சேவிஎஸ்பி, ஆர்டி, டிடி, எஸ்எஸ்ஏ, இன்சூரன்ஸ் அப்படின்னு பல ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பல விதத்துலேயும் வந்து நம்ம சேமிக்கணும். அந்த மாதிரி சேமித்தா மட்டும்தான், நிறைய விதத்தில் நம்ம சேமித்தாதான் ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு ஆபத்தான சூழ்நிலையில் வந்து கை கொடுக்கும். ஸோ எப்பயுமே எல்லோரும் வந்து சேவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய சேவிங்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேவிங்ஸ் அப்படின்னு கேட்காதீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் நான் வந்து வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
நான் ஃபஸ்ட்டு இப்போ யோசித்த விஷயமே வந்து கடனில் விழுந்துடக்கூடாது லோனில். ஸோ வந்து என்ன பண்ணலான்னு நானும் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி நகையை வந்து விற்றுறலான்னு விற்றோம். ஏன்னா நம்ம நகை வந்து ரேட் ஏறுது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்றத வந்து யோசித்தோம். ஏன்னா ரெண்ட்டு கொடுத்தாலும் நம்ம கொடுத்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து சொந்த வீடு கட்டிடலாம் அப்படின்றதுக்காக எங்களோட நகையை வந்து விற்றோம். 15 பவுன் நாங்கள் விற்றோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் என்னென்ன நகையெல்லாம் விற்றேன், எவ்வளோக்கு போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோ வந்து பழைய வீடியோஸில் வந்து இருக்குது. மறக்காமல் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். விற்ற நகையை வந்து திரும்பி அந்த 15 பவுன் எடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டால் வந்து அதுக்குள்ளே யாராலையும் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ 1.5 வருஷம் தான் ஆகுது. பட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நகை வந்து திருப்பியிருக்கோம். அதே மாதிரி அடவு வச்ச நகையை திருப்பின மாதிரி நகையை வந்து எடுத்திருக்கோம். எடுக்காமலாம் கிடையாது. சைட் பை சைட் நகையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் வந்து நகை அடவு இருக்கிறப்ப நாங்கள் நகை எடுக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப இதில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நகை வந்து எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப பண்ணாமல் கோல்டு சீட் மட்டும் போட்டு அதில் மட்டும் நகை வந்து எடுத்துகிட்ருக்கோம். விற்ற நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 பவுன் வந்து விற்றோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு 5,50,000 போல் வந்து இதில் வந்து கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 9 லட்சத்துக்கு வந்து நகையை வந்து அடகு வச்சோம். அதில் வந்து இப்போ ஒரு 3 லட்சத்துக்கு மேலே வந்து நகை வந்து நாங்கள் திருப்பிட்டோம். ஒரு 3 லட்சத்துக்கு மேலே தான் திருப்பியிருக்கோம். இன்னும் ஒரு 5.5 லட்சம் போல் தான் வந்து நகை வந்து அடகில் இருக்குது. அதையும் வந்து சீக்கிரம் திருப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 lakhs என்னமோ பிஎஃப் பணம் அது இதுன்னு ஹஸ்பண்ட் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட் எல்லாம் வந்து 3-4 லட்சமோ வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதை பிஎஃப் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து பழைய ஆஃபீஸில் வந்த பணம் எல்லாமே சேர்த்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. பல்காக 4-5 லட்சமோ வந்து கொடுத்தாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க என்கிட்ட சொல்லாத பணம் எல்லாமே நிறையா வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அது எல்லாமே எங்களுக்கு வந்து வீடு கட்டுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஹஸ்பண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒய்ஃப்க்கு வந்து வீடு கட்டுறப்ப இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரி சேவிங் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போட்டிருந்தோம். தீபாவளி அப்போ தான் நாங்கள் வந்து வீடு பூமி பூஜை போட்டது. கரெக்டாக தீபாவளி போனஸ் வந்தது, ஆர்டி வந்தது, க்ளோஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு சில பணம் எல்லாத்தையும் வச்சு தான் வீடு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நாங்கள் பூமி பூஜை போட்ட அந்த பணம் செலவுகள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ மாதம் மாதம் வந்து ஆர்டி கூட கட்டுங்க, இல்லைனா ஒரு லாங் டேர்மாக இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இவ்வளோ வருஷத்தில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்றது தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்ல வட்டியோட கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் தான் சொல்கிறேன். அப்புறம் என்னோடய அம்மா வீட்டில் போட்டிருந்த ஃபிக்ஸட் டெபாசிட் என் பேரில் போட்டிருந்த ஒரு 2 lakhs இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அமௌண்ட்டும் வந்து நான் வீடு கட்டுறப்ப தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து நீங்களும் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் பொண்ணு பையன் பேர்லையோ ஹஸ்பண்ட் பேர்லையோ வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். நம்ம எவ்வளோ வருஷம் போடுறோமோ 1 year இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டிடி 1 year இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்டு 2 year இருக்குது, 3 year இருக்குது, 5 year இருக்குது. எத்தனை வருஷம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டிருந்ததில் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு. இதை மட்டும் இல்லாமல் என்னோடய சேல்ரி அப்புறம் ஹஸ்பண்ட் சேல்ரி அது எல்லாத்துலேயுமே எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டை வந்து அப்படியே சேர்த்து வீடு கட்டுறப்ப வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ₹1 இருந்தால் கூட சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். எங்களை மாதிரி வந்து நீங்களும் வந்து வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. அதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அதே போலவே நீங்களும் வந்து எங்களை மாதிரி வந்து ட்ரீம் ஹவுஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே நான் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதே மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சீட்டு வந்து போட்டிருந்தோம். அப்போது நாங்கள் கிரானைட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்குறப்ப அதுதான் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டது வந்து ₹1,00,000 சீட்டு. எங்களுக்கு வந்து 90,000 கிட்ட வந்து வந்தது. ஸோ அதையே தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். வீடு ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த டைல்ஸ் கிரானைட் போடுறப்ப வந்து யூஸ் ஆச்சு. ஸோ ஒரு சேமிப்புமே வந்து எங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து வீடு கட்டுறப்ப கை கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து சீக்கிரமாக உங்களோட வீடை வந்து கட்டிடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து இடம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இடம் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு. பட் வந்து இடமே இல்லை அப்படின்னா நீங்கள் இடத்துக்கு வந்து காசு போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 square feet தான் 25 லட்சம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆகுது. இன்னமும் வேலை சின்ன வேலை அப்பப்போ வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து உங்கள் கையிலையும் ஒரு 30 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் வந்து சின்ன இடத்துலையாவது வந்து வீடு கட்ட முடியும். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு 30லேருந்து 35 லட்சம் வேணும். இன்னும் இடம் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 40 lakhs ஆகுது வேணும். நாங்கள் இப்படி தான் வந்து வீடு கட்டினோம்.
என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு வந்து லோன் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டுங்க. லோன் போட்டால் அதுலேயே வந்து நம்ம காலம் வந்து ஓடிடும் கடன்லே. ஸோ லோன் போடாமல் நிம்மதியாக இந்த மாதிரி வீடு கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நம்ம எவ்வளோ பெரிய வீடு கட்டுறோங்கிறது வந்து பெருசு இல்லை. வீடு கட்டுறோமா, சொந்த வீடும் ஒன்று இருக்காங்கிறது தான். நம்ம இருக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு அந்த மாதிரி இருந்தால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்பில் நாங்கள் வந்து எங்களுக்கு சின்ன வீடாக தான் கட்டிக்கிட்டோம். பட் அதுவே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒருத்தரும் சின்ன வீடை இப்போ கட்டுறதுக்கே வந்து அவ்வளோ ஆகுது. பெரிய வீடெலாம் கட்டோன்னா 1 கோடி இருந்தால் தான் கட்ட முடியுது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வீடாகவே வந்து கட்டிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் சீட்டு போடலாம். 7 சீட்டு, போக சீட்டு, மந்த்லி சீட்டு இது மாதிரி போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 லட்சம் சீட்டு, 10 லட்சம் சீட்டு. ஃபஸ்ட்டு எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 வருஷத்தில் வீடு கட்ட போகிறோம், 5 அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சீட்டு போட்டு அமௌண்ட் சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த சீட்டை போட்டு எடுக்கிற அமௌண்ட்டை வந்து டிடியில் போட்டு வைங்க. உடனே வீடு கட்டணுன்னா என்ன மாதிரி வந்து நகையை விற்றாதான், நகையை அடை வச்சாதான் முடியும். பட் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே கட்டிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் இவ்வளோதை அடை விற்கவோ பிடிக்காது அப்படின்னா சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டீலில் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கு ஒரு வட்டி வரும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ வீடு கட்டுறதுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சு அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் கார் வாங்குறப்ப பண்ணது. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எஸ்பியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து வச்சுட்டே வரலாம். இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். 8 வருஷத்தில் கட்டப்புறம் ஒரு 5 வருஷத்தில் கட்டப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ட்ரீம் ஹவுஸ் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.